தமிழ் தெரியுமே சொல்லுங்க. ஆமா யூத் தான். குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா. அடுத்த படத்துல டைரக்டர் வந்தாரு என்ன போன அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்குறேன். இல்லை நான் அடுத்த படம் பண்ணிட்டேன், அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க நன்மை சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா? நடிகர்களே சொல்றாங்க நான் வந்து என்னை தாயா நடிக்க மாட்டேன்னு காரணம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதில் ஒரு ஆள் நான் தான். அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லி தான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா இல்லை அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கலை. ஃபஸ்ட்டு முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்கக்கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்ணுறது? இல்லை 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். ஆமாம் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.